ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஐஎன்ஆர் துணை பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஏன் நாடகம் போடலைன்னு பார்த்தீங்கன்னா, நாடகம் வந்து ஐஎன்ஆர் துணை மூவ் ஆகவே மாட்டேங்குது. அதனால தான் நாடகம் போடல. சரி, இன்றைக்கி போட்டு பார்ப்போம் எப்படி மூவ் ஆகுதுன்றக்காண்டி நான் போடுறேன். வாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 20,000 இவர் கொடுத்துட்டு வந்துட்டார். சோழன் கொடுத்துட்டு வந்ததை அது எப்படினாலும் வாங்க போகலான்னு பார்க்குறாரு. ஆனால் அவங்க என்ன சொல்லுறாங்க, உங்களுக்கு என்ன தெரியாதா, டோக்கன் அட்வான்ஸ்லாம் கொடுத்தா திரும்ப கொடுக்க மாட்டோம் அப்படின்றாங்க. எங்க டோக்கன் அட்வான்ஸ் ரூ. 1000 கொடுத்தா சரி, ரூ. 2000 கொடுத்தா சரி, 20,000 டோக்கன் அட்வான்ஸை கொடுத்துட்டு அவர் எப்படிங்க திரும்ப வருவார்? அதில் வந்து நிலா வேற ஓயாமல் ஃபோன் பண்ணி கேட்டுட்டிங்களா, கொடுத்துட்டாங்களா, வாங்கின காசை கொண்டு போய் கடன் கட்டுறவங்கள்ட்டே கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சேரன் காலில் விழுந்து மன்றாடுறாரு, என் காசை கொடுங்கன்னு சொல்லி. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சேரன் அண்ணன் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மண்ணள்ளிக்கிட்டு இருக்கையில் அந்த கனகா பொண்ணு மல்லிகா வந்துக்கிட்டு இருக்காங்க. என்னங்க மாமா, ஏன் மாமா வெயிலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. என்னப்பா, 11 வயசுலேருந்து நான் வேலை பார்க்குறேன், இன்றைக்கி நேத்தாப்பா வேலை பார்க்க, எனக்கு வெயிலெலாம் பெருசு இல்லைப்பா அப்படின்னு சொல்லி தண்ணியை குடிக்கிறாரு. எங்கே போகிறப்பா, வீட்டில் எதுவும் பண கஷ்டமா, எங்கேப்பா போகிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மாமா, நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறது வெறுமனையாக இருக்குது, அதனால நான் வேலை தேடி போகிறேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சந்தா என்ன செய்கிறாங்கன்றாங்க, எப்போ கல்யாணம் முடியும்னு கேட்குறாங்க. நாங்கள் பார்த்துக்கிட்டு தாப்பா இருக்கோம், சீக்கிரம் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, பல்லவன் வந்து இன்ஸ்டியூட் போயிருக்கேன். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு, அழகான பொண்ணாக இருக்குது. இருந்த பொண்ணு ஜோடி இல்லை போல், இப்போ 2வது ஒரு ஜோடியை காட்டுறாங்க. இதுதான் கன்ஃபார்ம்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு வருது. அந்த பொண்ணு வந்தோடனே இருக்க எல்லா பயல்களும் பார்க்குறாங்க. பார்க்கையில் என்னடா எல்லாரும் பார்க்குறாங்க இந்த பொண்ணு அப்படின்னா, அவள் அழகாக இருக்காள்ல, அதனால எல்லாரும் பார்க்க தான் செய்வாங்க. அவள் யாரையும் பார்க்க மாட்டா, அவள் உண்டு, அவள் வேலை உண்டுன்னு இருப்பாடா அப்படின்றாங்க. அதோட நாடகம் முடிஞ்சு.